வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். மகாராஷ்டிராவில் ஒரு ஜிம்மில் சோகமான சம்பவம் நடந்திருக்கு. ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த 37 வயது இளைஞர் மாரடைப்பால் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவின் பிம்ப்ரி சிஞ்ச்வாடில் பகுதியில் உள்ள ஜிம்மில் 37 வயதான மிலித் குல்கரி தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது தண்ணீர் குடித்துவிட்டு நடந்து சென்ற அவர் திடீரென சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு மாரடைப்பு காரணம் என கூறப்படும் நிலையில் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சிகர காட்சி வெளியாகியுள்ளது. கால்வாயில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது ஆபத்தான முறையில பைக்ல பயணித்த தந்தை மகள் கால்வாயில விழுந்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நல்வாய்ப்பா இருவரும் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. तो चले ना बड़ा बात चले हफ्ते ये तेरी आंखें बाहर हो जाओ कोई नहीं पानी तेज हो गया पानी तेज हो गया ये ना थोड़ी है தன்னோட மகன் மேலேயே ஒரு அதிர வைக்கும் புகார் வச்சிருக்காரு பாமக நிறுவனர் ராமதாஸ். தனது வீட்டில் ஒட்டு கேட்பு கருவியை வைத்தது மகன் அன்புமணிதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது அரசியல் அரங்கில் பேசு பொருளாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகத்திலேயே தந்தையின் பேச்சை ஒட்டி கேட்ட மகன் அன்புமணிதான் என குற்றம் சாட்டினார். அன்புமணி பொதுக்குழு கூட்டம் குறித்து வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அது மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிடம் பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. கேரளாவில் கெட்டுப்போன சிக்கனை விற்றதா கூறி வாடிக்கையாளர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சிக்கன் பிரியாணிக்குள் புழு நெளிந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். பாலுச்சேரி பகுதியில் உள்ள ஹோட்டலில் சைலஜா என்பவர் சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கிவிட்டு வீட்டிற்கு சென்று சாப்பிட்டுள்ளார். சிக்கன் பீஸில் புழுக்கள் நெளிந்ததை பார்த்து ஆத்திரமடைந்த சைலஜா உறவினர்களுடன் அதே ஹோட்டலுக்கு சென்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சமையல் அறையில் பழைய இறைச்சியை ஃப்ரீசரில் வைத்திருந்ததை பார்த்து கொந்தளித்தனர். വാങ്ങി ഇതെന്നെ മണക്കുന്നുണ്ട്. புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விசாரணை மேற்கொண்டனர். வயதான மூதாட்டிகளை குறிவச்சு வழிப்பறியில் ஈடுபட்டிருக்காங்க 4 வடமாநில லேடிகள். ரயில் ஏறி வந்து சம்பவம் செய்யும் கொள்ளை ராணிகளின் பகீர் பின்னணி என்ன? சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, நீலம் என
கலரான சுடிதாரில் போஸ் கொடுக்கும் இந்த 4 லேடிகளும் பலே கேடிகள். தனிமையில் செல்லும் வயதான பெண்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்டிருக்கிறது இந்த வடமாநில லேடி கேங். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஒட்டுமொத்த டி நகரையே ரவுண்டு கட்டி கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். தியாகராய நகர் எப்போதும் பிஸியாக இயங்கிக் கொண்டிருக்கும் பகுதி. அதிலும் ஆடி மாசம் என்றால் சொல்லவா வேண்டும். ஆடி ஆஃபரில் ஆடைகளை வாங்கிச் செல்ல துணி கடைகளில் கூட்டம் அலைமோதும். அந்த கூட்டத்தை சாதகமாக்கித்தான் இந்த 4 கேடிகளும் தங்களது தொழில் திறமையை காட்டி வந்துள்ளனர். ஆம், சம்பவத்தன்று 60 வயதான மூதாட்டி டி நகரில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொண்டு நடந்து சென்றிருக்கிறார். அப்போது இந்த 4வரும் மூதாட்டியை பின்தொடர்ந்து வந்து பையை பறிக்க முயற்சித்திருக்கிறார்கள். உடனே அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணன் என்பவர் இந்த கும்பலை பிடித்து மாம்பலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் 4வரும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மோகினி பாய், சோனம், சரித்ரி பாய், நேஸ் என்று தெரிந்தது. இவர்கள் சென்னையில் உள்ள முக்கிய இடங்களுக்கு சென்று அங்கே தனியாக நடந்து வரும் பெண்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கடைகளில் பிஸியாக பர்ச்சேஸ் செய்பவர்களிடம் பர்ஸ், நகை, பணத்தை அபேஸ் செய்துள்ளனர். ரயில் மூலம் கொல்கத்தா, தெலங்கானா, பெங்களூரு போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து கொள்ளையடித்து கொண்டு மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பி விடுவார்கள். ஊராக சென்று திருடிய பணத்தில் 4வரும் மத்திய பிரதேசத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் சோனம் மீது 8 வழக்குகளும், நேகா மீது 1 வழக்கும் உள்ளது. இந்த கும்பலை பிடிக்க பெரும் உதவியாக இருந்தது சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணன். இவர் 20 வருடமாக டி நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். சம்பவத்தன்று இந்த 4 பெண்களும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்ததை பார்த்திருக்கிறார். நிச்சயம் இவர்கள் ஏதோ வில்லத்தனம் செய்யத்தான் வந்திருக்கிறார்கள் என்று அனுமானித்த அவர் மூதாட்டியிடம் கொள்ளையடிக்கும் போது சாதுரியமாக செயல்பட்டு அந்த பெண்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார். ஆனால் நான் ஃபோனை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க வர போகிறவங்க எல்லாரோட பேகை வந்து ஓப்பன் பண்ணும்போது எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எட்டி பார்க்க ஆரம்பிச்சேன்னா நான் 2 பேரை ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணினே இருந்தேன். அப்புறமே நான் இங்கே போலீஸ் பூத்தில் வந்துட்டு சொன்னேன், சார் நீங்கள் கிரைம் போலீஸை நீங்கள் வர வைங்க, இவங்க 2 பேர் வந்து ஏதோ பேகு திருட வந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு ஒரு டவுட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கிரைம் போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மேலே போய் உட்காந்துட்டு கஸ்டமரோட பேகை, ஒரு வெளிநாட்டு கஸ்டமர் வந்து மலேசியா கஸ்டமரோட பேகை வந்து இழுக்க பார்த்தாங்க. இழுக்க பார்த்தோன்னே நான் பார்த்துட்ட உடனே என்ன பண்ணிட்டேன், அவங்க 2 பேர் ரிட்டர்ன் ஆகி போத்தீஸ் கடவுளில் போயிட்டாங்க. போத்தீஸ் கடவுளில் போனோடனே போத்தீஸோட எஸ்ஓ இருக்கார், செக்யூரிட்டி ஆஃபீஸரு, அவரோட கார்டு, லேடி கார்டு எல்லாம் போட்டு கடையில் வெளியே பிடிக்கிறதுக்கு வெளியே நின்றுருந்தோம். ஆனால் அவங்க எந்த திங்ஸும் எடுக்காமல் ஒரு புடவை பார்க்குற மாதிரி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு திருப்பி அந்த சைடில் போயிட்டு ஒரு பார்ட்டிகள் ஏதோ ஒரு பர்ஸை பிடிங்கிட்டாங்க. பர்ஸை பிடிங்கிட்டு ஒரு பார்ட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு தான் அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பித்தோடனே கூட ஒரு டிராஃபிக் ஒரு டிராஃபிக் லேடி போலீஸ் வந்தாங்க. ஒரு டிராஃபிக் சார் ஒருத்தர் இருந்தார். எல்லாம் சேர்ந்து 2 பேர் எங்கள் மாடிக்கு ஃபஸ்ட்டு பூத்து உள்ள இங்கே போட்டோம். ஆனால் அவங்க 2 பேர் தான் பார்த்தா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நான் பார்த்தது 2 பேர். அதுக்கப்புறம் 2 பேர் அவங்க சிக்னல் கொடுத்தோடனே மொத்தம் 4 பேர். மொத்தம் அந்த 4 பேர் அந்த எல்கேஎஸ் கிட்ட ஓடும்போது நான் ஓடி போய் முடியை பிடிச்சிட்டேன். அவங்க லேடி போலீஸ் நிற்க சொல்லும்போது அவங்க நிற்கலை. நான் என்ன பண்ணேன், அவங்களோட முடியை வந்து கையில் வந்து சுருட்டி பிடிச்சிட்டு ஹிந்தியில் நீ இதுக்கு மேலே நீ போனால் உன்னை அடிப்பான் சொல்லிட்டு அப்படியே நிற்க சொன்னோன்னே அவங்கள அப்படியே நிற்க வச்சு இங்கே இந்த போலீஸ் பூத்துக்கு எடுத்துன்னு வந்து உள்ள போலீஸ் பூத்தில் லாக் பண்ணிட்டாங்க. பின் 4 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலத்துல அதிர வைக்கும் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கு. சேலத்தில் தங்க நகைக்காக மூதாட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயதான மூதாட்டி சின்ன பொண்ணு. இவரை அதே பகுதியைச் சேர்ந்த மாட்டு வியாபாரியான ஏழுமலை மாடு வாங்கி தருவதாக அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் மூதாட்டி வீடு திரும்பவில்லை. இது தொடர்பாக அவரது மகன் மதியழகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணை நடத்தியதில் ஏழுமலை மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 4 சவரன் நகையை பறித்து சென்றது தெரியவந்தது. மேலும் சடலத்தை சாக்கில் கட்டி ஏரியில் வீசியதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் மூதாட்டியின் சடலத்தை மீட்ட நிலையில் மாட்டு வியாபாரி ஏழுமலையை கைது செய்தனர்.
ஒரு சிறுமி மூர்க்கமா துரத்தின தெரு நாய்கள் கிட்ட இருந்து தப்பிச்ச காட்சிகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புர மாவட்டம் தலைநாரிமுக்கு கிராமத்தில் சிறுமி ஒருவரை ஆக்ரோஷமாக தெருநாய்கள் கடிக்க துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய 7 வயது சிறுமியை கண்ட தெருநாய் கூட்டம் சிறுமியை கடிப்பதற்காக ஆவேசமாக துரத்திய நிலையில் அங்கு வந்த உறவினர் சிறுமியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். கவின் கொலை செய்யப்பட்ட இடத்துல சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் கடந்த மாதம் 27ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கவினுடன் பழகிய இளம் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித்தும் அவரது தந்தையும் எஸ்ஐயுமான சரவணனும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் மாநகர காவல்துறையிடம் ஆவணங்களை பெற்று சிசிடிவி காட்சிகளை சிபிசிஐடி போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் 4 குழுக்களாக பிரிந்து கொலை நடந்த இடம் உள்ளிட்ட இடங்களில் விசாரணை நடத்தினர். மனைவி நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டு வெறிச்செயல்ல ஈடுபட்ட சிஆர்பிஎஃப் வீரர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடியில் மனைவியை கொன்றுவிட்டு சென்னையில் சுற்றித் திரிந்த சிஆர்பிஎஃப் வீரரை பிடித்து தூத்துக்குடி போலீசாரிடம் சென்னை தேனாம்பேட்டை போலீசார் ஒப்படைத்தனர். தளவாய்புரத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் எனும் சிஆர்பிஎஃப் வீரர் மனைவி உமாமகேஸ்வரியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினார். முதற்கட்ட விசாரணையில் மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் தமிழ்ச்செல்வன் கொலை செய்தது தெரியவந்தது. தலைமறைவாக இருந்த தமிழ்ச்செல்வனை தூத்துக்குடி ஏரல் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் சுற்றித் திரிந்த தமிழ்ச்செல்வனை சென்னை தேனாம்பேட்டை போலீசார் பிடித்து தூத்துக்குடி மாவட்ட ஏரல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ரஷ்யாவும் யுக்ரைனும் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டதால பதற்றமான சூழல் நிலவுது. டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. முக்கிய நகரமான கிராஸ்னோர்மைஸ்க் அருகே தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலம் சசோவியார் நகரை கைப்பற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ள நிலையில் இதை உக்ரைன் தரப்பு மறுத்துள்ளது. இந்த 2 பகுதிகளிலும் ரஷ்ய தாக்குதல்களை முறியடித்துள்ளதாக யுக்ரைன் விளக்கமளித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி பிபல்கோட்டையில் உள்ள விஷ்ணுகாட் நீர்மின் நிலையத்தின் மீது பாறை சரிந்து விழுந்த சம்பவத்தில் பேரிடர் மேலாண்மை குழுவினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகண்ட் மாநிலம் சமோலி பிபல்கோட்டியில் உள்ள விஷ்ணுகாட் நீர்மின் நிலையத்தின் மீது பாறை சரிந்து விழுந்த சம்பவத்தில் பேரிடர் மேலாண்மை குழுவினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசு நிர்வாகத்தினர் வீட்டை இடிக்க முயன்றதா சொல்லி ஒரு குடும்பமே தீக்குளிக்க முயன்ற சம்பவம் நடந்திருக்கு. மதுரையில் அரசு அதிகாரிகள் வீட்டை இடிக்க வந்ததால் பெற்ற குழந்தை மீது தாய் மண்ணெண்ணெய் ஊற்றியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ராமையன்பட்டி கிராமத்தில் மனோகரன் என்பவரது மகள் வசந்தி வசிக்கும் வீட்டின் வாசலை ஆக்கிரமித்து கட்டியதாக கூறி போலீஸ் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் இடிக்க வந்தனர். ஆனால் சோழவந்தான் திமுக எம்எல்ஏ தூண்டுதலின் பேரில் எந்தவித நோட்டீஸ் தராமலேயே வீட்டை இடிப்பதாக குமுறிய வசந்தி ஜேசிபியை பிடித்தபடி கதறினார்.
எனினும் வீட்டை இடிக்கும் பணியை தொடர்ந்ததால் கோபத்தில் தந்தை மகள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதோடு பெற்ற குழந்தை மீதும் மண்ணெண்ணெய் ஊற்றியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஆனால் அரசு தரப்பில் முறையாக நோட்டீஸ் கொடுத்தே ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக கூறப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் மதன் பாப் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 71. தமிழ் சினிமாவில் சிரிப்பாலேயே ஃபேமஸ் ஆனவங்க வெகு சிலர் தான். அப்படி சிரிப்பாலேயே பல கோடி மனங்களை கவர்ந்தவர் தான் இந்த மதன் பாப். பிரபல நடிகர் மதன் பாப் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 71. தமிழ் சினிமாவில் சிரிப்புனாலே ஃபேமஸ் ஆனவங்க வெகு சிலர் தான். அப்படி சிரிப்பாலேயே பல கோடி மனங்களை கவர்ந்தவர்தான் இந்த மதன் பாப். இசைக்கலைஞராக தனது பயணத்தை தொடங்கிய மதன் பாப் பாலச்சந்திரனின் வானமே எல்லை படத்தில் நகைச்சுவை நடிகராக ரசிகர்களுக்கு அறிமுகமானார். அன்று தொடங்கி 3 தசாப்தங்களாக சுமார் 200 படங்களில் நடித்துவிட்டார் மதன் பாப். பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், கிரி உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து பெரிதும் கவனம் ஈர்த்தவர் மதன் பாப். நீண்ட காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மதன் பாப் அதற்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அடையாறில் உள்ள அவரது இல்லத்திலேயே உயிர் பிரிந்தது. மதன் பாப் பிரிவால் திரையுலகமும் ரசிகர்களும் சோகத்தில் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.